இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய நகரங்களின் சிறப்பு பெயர்கள் பார்க்க போறோம். பாருங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். அதுல ஒரு 10 ஊரை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மின்னணு நகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பெங்களூர். அதுக்கடுத்து நிஜாம்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது ஹைதராபாத். நிஜாம்கள் அதிகமா இருக்கிற இடம்ன்றதுனால அதுக்கு நிஜாம்களின் நகரம் அப்படின்னு பேர் இருக்கு. அடுத்து இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுவது காஷ்மீர். சுவிட்சர்லாந்தோடைய எல்லா கெப்பாசிட்டியும் நமக்கு இங்க இருக்கே கிடைக்கிறதுனால இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து பாருங்க, இளஞ்சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படுவது ஜெய்ப்பூர். இளஞ்சிவப்பு நகரம் என்பது ஜெய்ப்பூர். அடுத்து இந்தியாவின் இரும்பு நகரம் என அழைக்கப்படுவது ஜாம்ஷெட்பூர். ஏன் அப்படின்னா இரும்புகள் உற்பத்தி அதிகமா இருக்கும், அதனால இந்தியாவின் இரும்பு நகரம் என்று அழைக்கப்படுவது ஜாம்ஷெட்பூர். அதுக்கடுத்து பாருங்க, மசாலா நகரம் என்று அழைக்கக்கூடியது கோழிக்கோடு. கோழிக்கோடு எங்க இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கு. மசாலா நகரம் என்று அழைக்கப்படுவது கோழிக்கோடு. அது எங்க இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது அகமதாபாத். மான்செஸ்டர் அப்படின்னா தொழில்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா, அதனால இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது அகமதாபாத். அடுத்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். ஹோல் இந்தியா லெவல்ல பார்க்கும்போது அகமதாபாத், நம்ம சரௌண்டிங்ஸ்ல பார்க்கும்போது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது உத்தரப்பிரதேசம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா கரும்பு உற்பத்தி அதிகமா இருக்கும், அதனால சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது உத்தரப்பிரதேசம். அடுத்து தேயிலை தோட்டம் என்று அழைக்கப்படுவது அஸ்ஸாம். தேயிலை தோட்டம் என்று அழைக்கப்படுவது அஸ்ஸாம். அடுத்து நறுமண தோட்டம் என்று அழைக்கப்படுவது கேரளா. கேரளால நிறைய நறுமண பொருட்கள் கிடைக்கும், அதனால நறுமண தோட்டம் என்று அழைக்கப்படுவது கேரளா. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி. ஏன்னா சிவகாசி பட்டாசுக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா, அதனால குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி. அவ்வளவுதான். தேங்க்யூ.